உலக அமைதியின் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப்பும் செக்ஸ் டிராஃபிக்கில் மாட்டின எப்ஸ்டீனும் 2 பேரும் சேர்ந்து டைட்டானிக் ஃபோர்ஸில் நிற்கிற மாதிரி ஒரு சிலையை வாஷிங்டன் டிசியில் வந்து நேஷ்னல் பார்க் ஆப்போசிட்டில் அந்த ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இதை பார்த்த பொதுமக்கள்லாம் பார்த்து என்னடா இதுன்ற மாரி செம்மையாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வச்சு ஒரு குரூப், அந்த குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஹேண்ட்ஷேக்ன்ற ஒரு குரூப்பு. இந்த குரூப் வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ பற்றி இந்தமாரி எல்லா இடத்துலையும் சீக்ரெட்டாக சிலையை வைப்பாங்க. அவங்க தான் சீக்ரெட்டாக இந்த ஸ்டாச்சு வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. யூஎஸ் ஜஸ்டிஸில் FBI நடத்தின ரிப்போர்ட்டில் இப்போ ரெக்கார்ட் நிறையா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1980 ஒரு பொண்ணு வந்து எப்ஸ்டீன் தான் என்னை கொண்டு போய் டொனால்ட் ட்ரம்ப் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்போ எனக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா 13 தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதில் அதே போல் அவங்கள வந்து 2019 FBI வந்து ஒரு 4 டைம் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அதில் மொதல் இன்டர்வியூ வந்தப்போ டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் அடிபட்டுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அது இன்டர்வியூவோட ரெக்கார்ட்ஸ்லாம் வெளியே வந்த பிறகு இப்போ ஏகப்பட்ட அலிகேஷன் ட்ரம்ப் மேலே. அதனால தான் சிலையை அங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஒயிட் ஹவுஸோட ஸ்போக்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் இது சம்மந்தமே இல்லை. அதே போல் ஜஸ்டிஸ் கோர்ட் கூட இதில் வந்து நிறைய தவறுகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்ஸ்டீன் கூட டொனால்ட் ட்ரம்ப் இருந்த வீடியோ ஏகப்பட்டது இருக்குது. அதேமாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட இமெயில்ன்றது ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் இருந்துமே இது வந்து பொய்ன்ற மாரி தான் சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.